அர்ஜுன மனசார காதலிக்கிறேன். என்னம்மா அமிர்தா, எங்களை இப்படி தர்ம சங்கடத்துல மாட்டி விட்டுட்டியே. இதுக்கு மேல என்ன செய்யணும்னு நீயே சொல்லிடு. சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. இந்த ஒரு பாம்பு இல்ல, தக்ஷக வனத்துல இருக்கிற எல்லா பாம்பையும் வீட்டுக்குள்ள விடுங்க, நல்ல ஐடியா கிடைக்கும். எல்லாம் என் தலை எழுத்து. எனக்கு தெரியலப்பா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அர்ஜுன காதலிச்சதே பெரிய தப்புன்னு தோணுது. அவர் இந்த வீட்ல இருந்தப்போ நான் அவர் அடியோடு வெறுத்தேன், வாய்க்கு வந்தபடி திட்டினேன், அடிச்சேன், அவமானப்படுத்தினேன். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் என்னையே அறியாம அவரை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நான் எதை இழந்திருக்கேன்னு எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. இப்ப அவர் தான் வேணும்னு தோணுது. அவர் இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லைன்னு தோணுது. நான் அவர்கிட்ட நடந்துகிட்ட விதத்துக்கு அந்த ஆண்டவன் எனக்கு தண்டனை கொடுக்கறான்னு தோணுது. அப்பா அம்மா, ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்றேன், நான் அர்ஜுனை தவிர இந்த ஜென்மத்துல வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். எனக்கு அர்ஜுன் மட்டும் போதும், அவ்வளவுதான். இந்த ஜென்மத்துல அவர்தான் எனக்கு புருஷன். நான் முடிவெடுத்துட்டேன். என்னங்க என்னங்க இந்த பொண்ணு இப்படி சொல்லிட்டு போறா? இப்ப என்ன செய்யறது? சத்தியமா எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல சரோஜா. உங்க கூட இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசுறதுக்காக தான் நான் இவ்வளவு தூரம் வந்தேன். சொல்லுங்க பாபா, என்ன விஷயம்? இவங்க 2 பேரும் தானே கல்யாணம் பண்ணிக்க போற ஜோடி? ஆமா, இவங்க 2 பேருக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாசம் 30ஆம் தேதி சரியா 12 மணிக்கு இவங்களோட கல்யாணம் நடந்தே ஆகணும். இல்லனா இந்த பையனோட உயிருக்கு பெரிய ஆபத்து இருக்கு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது பொய் இருந்தா சொல்லிடு. அவதான் ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான் உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு. அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி, ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி, அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா, டைம் பீஸ். இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து, முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்திய உருவாக்கி விட்டான். செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்சவாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம். என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்விய கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பாத்துக்குவான். அம்மா, அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல்.
நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.